Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்ரீ திவ்யா ஆரி ஒர்க்ஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி டிசைன் வந்து போட்டுட்டேன். எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த கஸ்டமர் வந்து கேட்டாங்க ரொம்ப திக்கான பார்டர் மாதிரி வேணும் டிசைன் அப்படின்னு. ஸோ சிம்பிளான மெத்தடில் எப்படி நம்ம திக்கான பார்டர் வந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் ஜரி த்ரெட் வச்சு 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்புறமா ஃப்ளாட் லோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளே ரோப் எதுவும் வைக்காமல் போடுறது. இந்த மாதிரி இதில் வந்து ஆரஞ்சு கலர் வருது சாரியில், அதனால் ஆரஞ்சும் கோல்டனும் மிக்ஸ் பண்ணி ஃப்ளாட் லோடு மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த பீட்ஸ் எதுவும் வந்து தடுக்காது. இந்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன் ஒரு லைன். அதுக்கப்புறமா வந்து இந்த பெரிய பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் உள்ளே வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி திருப்பி வந்து பெரிய பீடு சுகர் பீடு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரோப் உள்ளே வச்சு லோட் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன், அதே சேம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்லணும். ஸோ வந்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. மற்ற ஸ்டோனுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து கிளிப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தி தான், பட் வந்து வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கிளிப் ஸ்டோன். ஸோ அந்த கிளிப் ஸ்டோன் வந்து வச்சுட்டு அதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி தொங்க விடுற ஹேங்கிங்ஸ் சிம்பிளாக இருந்தால் போதுனால சிம்பிளாக அந்த மாதிரி ஒரு நடுவில் ஃப்ளாட் கொடுத்துட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு சுற்றி ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நெக் டிசைன் வந்து இவ்வளோ தான். இதே தான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்குடு போட்டு அவங்க வந்து 3/4 ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸோ செக்குடு அந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி சாண்டல் கோல்டன் கலர் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து முதலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சுகர் பீட் வச்சுட்டு அதை சுற்றி செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு இந்த திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றி ஆரஞ்சு கலரில் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து நார்மலாக கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஹெவியாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இதில் வந்து ஸ்மால் சைஸ் பீடும் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடும் வச்சு இந்த மாதிரி பார்டர் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆல்ரெடி இதிலே வந்து சிங்கம் மாதிரி இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம எதுவும் டிசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு சுகர் பீட் வச்சு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் சும்மா லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கீழே அதே மாதிரி பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லோட்டஸ் மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபாலோ பண்ண அதே சேம் சைஸ் பார்டர் வந்து இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறப்ப ஹெவியாக தெரியும் டிசைன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.